إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال النبي عليه الصلاة والسلام أفضل الصلاة بعد الفريضة صلاة الليل صدق رسول الله صلى الله عليه وسلم. விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித கோடி ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டும். அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன், அவனுக்கு நிகராக இந்த உலகத்திலே வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் கிடையாது என்று சாட்சி கூறியவனாக சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் எம் உயிரிலும் மேலான முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே கரீம் தாஜுல் மதீனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், சாலிஹூன்கள், நல்லடியார்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஏவிருக்கின்றானோ அப்படியான விடயங்கள் அனைத்தையும் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்து கொள்ளும்படியும், மேலும் எவைகளை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா தடை கட்டளை விதித்திருக்கின்றானோ அப்படியான விடயங்கள் அனைத்தையும் விட்டு முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளும்படி முதலாவது அடியேனுக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இப்புனிதமிகு ரமதானுடைய மாதத்தை அடையக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அதிலும் குறிப்பாக கிட்டத்தட்ட 12 நோன்புகளை நோற்றுவிட்டு 13வது நோன்பிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா இது அவனுடைய மிகப்பெரிய அருளாகவும் அவனுடைய மிகப்பெரிய ஒரு நியாமத்தாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ரமலானுடைய மாதம் வருவதற்கு முன்னே இந்த மாதத்தினுடைய சிறப்புகளையும் மகத்துவத்தையும் இதனுடைய நன்மைகளையும் எப்போதும் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். சொன்னார்கள், ஷஅபானுடைய மாதத்தின் கடைசி குத்பாவிலே உங்களுக்கு சிறப்பான பரக்கத் பொருந்திய ஒரு மாதம் வர இருக்கின்றது. அந்த மாதத்திலே ஒரு இரவு இருக்கின்றது, 1000 மாதங்களை விட சிறப்பான இரவு. பகல் பொழுதிலே நோன்பு நோற்பதை அல்லாஹு தஆலா கடமையாக ஆக்கி இரவு நேரத்திலே கியாமுல் லைல் இரவு வணக்கங்களிலே ஈடுபடுவதை சுன்னத்தாக ஆக்கியிருக்கின்றான். மேலும் இந்த மாதத்திலே யுஸாது ஃபீஹி ரிஸ்குல் முஃமின், ஒரு முஃமினுடைய ரிஸ்க் அதிகரிக்கப்படக்கூடிய, பரக்கத் செய்யப்படக்கூடிய ஒரு மாதம் என்பதையும்
சஹாபாக்களுக்கு அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அதில் மிக முக்கியமான ஒன்றுதான் இந்த மாதத்திலே அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை எங்களுக்கு இறக்கி வைத்திருக்கின்றார். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமதானுடைய மாதம் இருக்கின்றதே, இதுதான் அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்பதை அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார். இந்த மாதத்திலே கொடுக்கப்படக்கூடிய சதகாக்கள், தான தர்மங்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலே பன்மடங்கு சிறப்புக்குரியதாகவும் பன்மடங்கு கூலிகளை அல்லாஹு தஆலா அள்ளி கொடுப்பதாகவும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். இரவு பொழுதிலே கியாமுல் லைல், இரவு தொழுகைகளிலே ஈடுபடுவதும் மிக முக்கியமான ஒரு வணக்கமாக இந்த மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் கிட்டத்தட்ட இந்த மாதத்திலே அரைவாசியை கழித்து விட்டோம். எங்களுடைய அல் குர்ஆனுடனான தொடர்பு எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நான் அல் குர்ஆனை ஓதி வந்திருக்கின்றேனா? குறிப்பிட்ட பகுதியை அல் குர்ஆனிலே நான் ஓதி முடித்திருக்கின்றேனா? இந்த மாதம் அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு நாள் இரவிலும் வந்து இந்த அல் குர்ஆனை முதாரசா செய்வார்கள். அப்படியான இந்த மாதத்திலே நான் என்னுடைய அல் குர்ஆன் எப்படி இருக்கின்றது, நான் எந்த அளவுக்கு ஓதி இருக்கின்றேன் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனைய மாதங்கள், ஏனைய 11 மாதங்கள் ஒரு புறம் இருக்க, அல் குர்ஆன் இறக்கப்பட்ட இந்த மாதத்திலே அல் குர்ஆனுடனான என்னுடைய தொடர்பு எவ்வாறு இருக்கின்றது? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நாளை கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹு தஆலாவிடத்திலே 2 இபாதத்துக்கள் அடியானுக்காக போட்டி போட்டுக் கொண்டிருக்கும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முதலாவது அது நோன்பு. அல்லாஹு தஆலாவிடத்திலே அந்த நோன்பு சாட்சி சொல்லும் அல்லது சிபார்சு செய்து கொண்டிருக்கும், யா அல்லாஹ், இந்த அடியான் எனக்காக தாகித்திருந்தான், எனக்காக உணவு உண்ணாமல் இருந்தான், அவனுடைய மனோ இச்சைகளை அவன் கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தான், ஏனைய காலங்களிலே ஹலாலான விடயங்களை இந்த நாட்களிலே அவன் தடுத்திருந்தான். சுவர்க்கத்துக்கு செல்லும் வரைக்கும் அந்த நோன்பு அல்லாஹு தஆலாவிடத்திலே இந்த அடியாருக்கு சிபார்சு செய்து கொண்டே இருக்கும் என்பதை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இரண்டாவதுதான் அல் குர்ஆன். அல் குர்ஆனும் அல்லாஹு தஆலாவிடத்திலே போட்டி போட்டுக் கொண்டிருக்கும், சிபார்சு செய்து கொண்டிருக்கும். யா அல்லாஹ், எனக்காக இரவு பொழுதை இவன் விழித்திருந்தான், இரவு நேரத்திலே தூங்காமல் இந்த அல் குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தான், எனவே இந்த அடியானை சுவர்க்கத்துக்கு அனுப்பிவிடு என்பதை அல்லாஹு தஆலாவிடத்திலே இந்த அல் குர்ஆன் சிபார்சு செய்து கொண்டிருக்கும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, எங்களுடைய இந்த ரமதானுடைய மாதத்திலே எந்த ஒரு நிமிடத்தையும் வினாடியையும் நாம் வீணாக கழித்து விடக்கூடாது. அல் குர்ஆனுக்கு நாம் நேரம் ஒதுக்க வேண்டும். அல் குர்ஆனுக்கு நாம் நேரம் ஒதுக்க வேண்டும். எங்களுடைய இஸ்லாமிய வரலாற்றையும் அல் குர்ஆன் சுன்னாவையும் நாம் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்திலே இந்த அல் குர்ஆனுக்காக யாரெல்லாம் நேரம் ஒதுக்கினார்களோ அல்லது அல் குர்ஆனோடு யாரெல்லாம் தொடர்பு வைத்திருந்தார்களோ இவர்கள் வீணா போன சரித்திரம் கிடையாது என்பதை இஸ்லாமிய வரலாறு எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றன. யார் இந்த அல் குர்ஆனுடன் தொடர்பு வைக்கின்றார்களோ அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே தலைவர்களாக மாற்றி விடுகின்றார். அல் குர்ஆனுடன் யாரெல்லாம் எந்த அடிப்படையிலே தொடர்பாகின்றார்களோ அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே அவர்களை உயர்த்தி காட்டி இருக்கின்றார். எங்களுக்கு தெரியும், யாரிடத்திலே கேட்டாலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தெரியாமல் இருக்க முடியாது. எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மலாயிகாமார்கள் இருக்கின்றார்கள். ஆனால் ரூஹுல் அமீன், நம்பிக்கையானவர், மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்றால் அது யாருக்கும் தெரியாமல் இருக்க மாட்டார்கள். எதனால்? அல்லாஹு தஆலாவிடத்திலிருந்து
அந்த வஹ்யை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொண்டு வந்து கொடுப்பதற்குரிய பொறுப்பை அவர்கள் ஏற்கின்றார்கள். அல்லாஹு தஆலா மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவராக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மாற்றிவிட்டார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, இதே போன்றுதான் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனை இந்த சமூகத்துக்காக, இந்த உம்மத்துக்காக பொறுப்பேற்கின்றார்கள். அந்த அல் குர்ஆனை போதிக்கின்றார்கள். அல் குர்ஆனுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுகின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹு தஆலா அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனிதர்களுக்கெல்லாம், நபிமார்கள் ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவராக இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா ஆக்கிவிட்டார். எனவே நாம் ஒவ்வொருவரும் இந்த அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதத்திலே அல் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, அல் குர்ஆனுடைய பகுதியிலிருந்து சில பகுதிகளை மனனம் செய்யக்கூடியவர்களாக, அல்லது அந்த அல் குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய இந்த ரமதானுடைய மாதத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அல் குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கக்கூடிய பாசை, அந்த மொழி, லாங்குவேஜ் எங்களுக்கு தெரியும். அரபு பாசையிலே அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றார். யாரெல்லாம் நாளை கியாமத்துடைய நாளையிலே சுவர்க்கத்தினுடைய பாசையாக இந்த அரபு பாசை அல்லாஹு தஆலா ஆக்குகின்றான் என்றால், இது அல் குர்ஆனின் மூலமாக அந்த அரபு பாசைக்கு கிடைத்த ஒரு வெற்றி அல்லது ஒரு சிறப்பு என்பதை உலமாக்கள் தெளிவுபடுத்தி காட்டுகின்றார்கள். உலகத்திலே நாம் எத்தனையோ பட்டங்களை, பதவிகளை எடுத்திருப்போம், எத்தனையோ பதவிகளை நாம் எடுத்திருப்போம், எத்தனையோ டிகிரிகளை நாம் முடித்திருப்போம், எத்தனையோ புத்தகங்களை, மேகசின்களை நாம் வாசித்திருப்போம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹு தஆலா வாக்களித்திருக்கக்கூடிய ஒரு விடயம், இந்த உலகத்திலே ஒரு புத்தகத்தை வாசிப்பதே நன்மை, அல்லது அதனை வாசிப்பதே, ஓதுவதே இபாதத் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புத்தகம், ஒரு கிதாப் இருக்கும் என்றால் அது அல் குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் கிடையாது. தொழுகையில் ஒரு அடியான் அதனை ஓதுகின்றான் என்றால் அந்த அடியானுக்கு பன்மடங்கான நன்மைகளை அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். ஒரு எழுத்துக்கு 100 நன்மைகளை அல்லாஹு தஆலா வாக்களித்திருக்கின்றான். தொழுகைக்கு வெளியிலே இப்படியாக எப்படி ஓதினாலும் அந்த அடியான் அந்த அல் குர்ஆனை ஓதக்கூடிய நேரத்திலே அல்லாஹு தஆலாவிடத்திலே சிரத்தை அடைந்து கொள்கின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, ஓத தெரிந்தவர்கள் அதனை எந்த நேரமும் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். தெரியாதவர்கள் அந்த அல் குர்ஆனை ஓதுவதற்கு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக, சந்தர்ப்பமாக இந்த ரமலானை எடுத்துக்கொள்ள வேண்டும். யாருக்கெல்லாம் கஷ்டப்பட்டு ஓடுகின்றார்களோ அல்லாஹு தஆலா இரட்டிப்பான கூலியை கொடுக்கின்றான். சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு திக்கி திக்கி ஓடக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா இரட்டிப்பான கூலியை கொடுப்பதாக அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அதனால் நாம் ஒவ்வொருவரும், நாம் கனிந்த நோன்புகள் கழிந்து விட்டன, அதிலே நாம் அதிகமானவர்கள் பல குர்ஆன்களை நாங்கள் முடித்திருப்போம். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் அல்லது 2 குர்ஆன்களை தமாம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு நாளைக்கு அவர்கள் 2 குர்ஆன்களை மனனம், அதாவது தமாம் செய்யக்கூடியவர்களாக, ஹத்ம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதை உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாமும் என்ன செய்ய வேண்டும்? இந்த ரமலானுடைய மாதத்தை பயன்படுத்தி பல நன்மைகளை தரக்கூடிய மாதம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விடயத்தை சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இமாம் பைஹகி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். ஒரு சுன்னாவை செய்யக்கூடிய நேரத்திலே இந்த மாதத்தில் அல்லாஹு தஆலா ஒரு பரலுக்குரிய கூலியை கொடுக்கின்றார். ஒரு பரலை செய்யக்கூடிய நேரத்திலே அல்லாஹு தஆலா கமன் அத்தா 70 ஃபரீதா, 70 பரல்களை நிறைவேற்றிய கூலியை அல்லாஹு தஆலா அந்த அடியானுக்கு கொடுப்பதாக அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாம் இந்த மாதத்தில் அல் குர்ஆனை நாம் எந்த அளவுக்கு ஓதுகின்றோமோ அல்லாஹு தஆலா எங்களுக்கு பன்மடங்கான கூலிகளை கொண்டு வந்து தருவார், பன்மடங்கான கூலிகளை கொண்டு வருவார். யாரெல்லாம் அல் குர்ஆன் உடையவர்களுக்கு இந்த மாதத்திலே அல் குர்ஆன் உடையவர்கள், ஏனையவர்கள் அனைவருக்கும் நாம் சதகாக்கள், தான தர்மங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இந்த ரமலானுடைய மாதத்திலே அவங்களுடைய சதகா மிகவும் வித்தியாசமாக இருக்கும்.
ஏனைய மாதங்களில் அவர்கள் சதகா கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனாலும் ரமலானுடைய மாதத்திலே அவர்களுடைய சதகா கர்ரீஹில் முர்சலா, வேகமாக வீசக்கூடிய காற்றை போன்று அந்த சதகா இருக்கும் என்பதை சஹாபாக்கள் விளங்கப்படுத்துகின்றார்கள். அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானிலே கொடுத்துக் கொண்டே இருப்பார்கள். சதகாக்கள், தான தர்மங்களை அள்ளி கொடுத்துக் கொண்டிருப்பார்கள். நாமும் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய சொத்துக்கள், செல்வங்கள் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருப்பான். நாம் சம்பாதிக்கின்றோம். இதிலிருந்து எங்களுடைய சதகாக்களை, தான தர்மங்களை நாம் அள்ளி வழங்க வேண்டும். அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கை நியமித்து துஆ செய்கின்றார். யாரெல்லாம் சதகாக்களை கொடுக்கின்றார்களோ ஒரு மலக்கு துஆ செய்கின்றார். அல்லாஹும்ம அஅதி முன்ஃபிகன் ஹலிஃபா, யா அல்லாஹ், இந்த அடியார் உன்னுடைய பாதையிலே செலவு செய்திருக்கின்றார், இவருக்கு நீ அள்ளி கொடுத்து விடுவாயாக, இவருடைய சொத்து செல்வங்களிலே நீ பரக்கத் செய்திடுவாயாக, இவருக்கு யா அல்லாஹ் பன்மடங்கான சொத்துக்களை கொடுத்திடுவாயாக என்று ஒரு மலக்கு துஆ செய்து கொண்டிருக்கின்றார். யாரெல்லாம் சொத்துக்களை பதுக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ, கொடுக்காமல் ஏழை எளியவர்கள், கஷ்டப்படக்கூடியவர்கள், சிரமப்படக்கூடியவர்கள் தன்னுடைய பக்கத்து வீட்டிலே, தன்னுடைய குடும்பத்திலே உற்றார் உறவினர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த நேரத்திலே கொடுக்காமல் இறுக்கி பிடித்துக் கொண்டிருக்கின்றார் அல்லது சொத்துக்களை சேமித்துக் கொண்டிருக்கின்றார். இப்படியான மனிதனுக்கு மலக்கு துஆ செய்கின்றார், அவருடைய சொத்தை அழித்து விடு யா அல்லாஹ் என்று ஒரு மலக்கு துஆ செய்கின்றார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாம் இந்த சதகாவையும் ரமலானுடைய மாதத்திலே அள்ளி வழங்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். ஏனென்றால் அல்லாஹு தஆலா இந்த ரமலானை தந்திருப்பது எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அல்லாஹு தஆலா இந்த ரமலானை தந்திருக்கின்றார். ஏனைய மாதங்களை போன்றல்ல. ஒவ்வொரு இபாதத்திற்கும் பன்மடங்கான கூலிகளை அல்லாஹு தஆலாவும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் என்றால் ஒவ்வொரு நிமிடத்திலும் ஒவ்வொரு நன்மையை நாம் சம்பாதிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். நாம் காத்திருந்து, நேரம் காத்திருந்து, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே இந்த மாதத்திலே நாம் சதகாக்களை, தான தர்மங்களை அள்ளி வழங்க வேண்டும். ஒரு அடியான் சதகா செய்யக்கூடிய ஒரு அடியான் அவனுடைய நன்மையை அவன் எப்போது உணர்வான் என்றால் அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். கடைசி நேரத்திலே அடியான் என்னிடத்திலே கேட்பான். அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், யா அல்லாஹ், என்னை கொஞ்ச நேரம் பிற்படுத்தி நான் நோன்பு நோட்டு விட்டு ஜகாத்தை கொடுத்து விட்டு அல்லது தொழுது விட்டு வருகின்றேன் என்று அடியான் கேட்க மாட்டான். மாற்றமாக சதகாவை கொடுத்துவிட்டு, தான தர்மம் செய்துவிட்டு நான் நல்லடியார்கள் கூட்டத்திலே நான் சேர்ந்து விடுகின்றேன், யா அல்லாஹ், என்னை கொஞ்ச நேரம் பிற்படுத்தி என்று அடியான் சக்கராத்துடைய நேரத்திலே கேட்டுக் கொண்டிருப்பான். ஏன்? அந்த சக்கராத்துடைய நேரத்திலே அந்த சதகாவுடைய கூலியை அந்த மரண படுக்கையிலே அந்த அடியான் பார்க்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். எனவே எங்களுக்கு நாம் ஆரோக்கியமாக இருக்கின்றோம், நல்ல ஆரோக்கியமாக இருக்கின்றோம், வசதி படைத்தவர்களாக இருக்கின்றோம் அல்லது சொத்துக்களை சேவித்தவர்களாக இருக்கின்றோம். இப்படியான நேரத்திலே நாம் செய்யக்கூடிய சதகாதான் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது என்பதை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் கடைசி 10 எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கடைசி 10 நாம் அடைய இருக்கின்றோம். மிக முக்கியமான அந்த 10 என்பதை சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கின்றோம். அந்த கடைசி 10 வரக்கூடிய நேரத்திலே என்ன செய்வார்கள்? சஹாபாக்கள் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃபுக்காக தன்னை தயார்படுத்தி விடுவார்கள். அந்த கடைசி 10 லைலத்துல் கத்ர் அல்லாஹ் தஆலாவிடத்திலே அந்த தங்கையான இரவு வருவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒற்றைப்படையான இரவிலே அந்த இரவை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இதனை தேடித்தான் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் முழு இரவையும் அந்த கடைசி 10ஐயும் இஅ்திகாஃபிலே கழிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாத்திரம் அல்ல, ஒரு நாள் விடுபடாமல் தொடர்ச்சியாக நாம் கியாமுல் லைலிலே ஈடுபடக்கூடியவர்களாக மாற வேண்டும். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃலலுஸ் ஸலாத்தி பஅதல் ஃபரீதா, பரதான தொழுகைக்கு பின்னால் சிறப்பான ஒரு தொழுகை இருக்கும் என்றால் அது ஸலாத்துல் லைல், அது இரவிலே சொல்லப்படக்கூடிய தொழுகை என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நாம் அந்த இரவு தொழுகைக்காக நாம் ஒவ்வொருவரும் தயாராக வேண்டும்.
எங்களிலே நாம் வளமையாக்கிக் கொள்ள வேண்டும். இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார், நான் இரவிலே தூங்கக்கூடிய நேரத்திலே எழுந்து அந்த கியாமுல் லைலிலே ஈடுபட வேண்டும், இரவு தொழுகையிலே நாம் ஈடுபட வேண்டும் என்ற நியத்தோடு நான் தூங்குகின்றேன். ஆனால் என்னால் அந்த இரவு தொழுகைக்கு எழும்ப முடியாது. என்ன காரணம் என்று கேட்கின்றார்கள். இதற்கு ஒரு வைத்தியத்தை சொல்லுங்கள் என்று கேட்கின்றார்கள். இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், பகல் பொழுதிலே உங்களுடைய உடல் உறுப்புகளை பாவத்தில் இருந்து நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக உங்களுடைய கண்ணை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா உங்களுக்கு இரவு தொழுகையை நசீபாக்குவான் என்பதை இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னும் ஒரு தடவை ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே ஒரு அடியான் வந்து இப்படி கேட்கின்றார். சொல்கின்றார்கள், பகல் பொழுதிலே நீ பாவத்தை விட்டும் தடுத்திரு, இரவிலே அல்லாஹு தஆலா உனக்கு அவரை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தருவான். யாரெல்லாம் சோர்வடைந்து இருக்கின்றோமோ அல்லது யாரெல்லாம் இரவு தொழுகையை விட்டு மஹ்ரூமாக இருக்கின்றோமோ ஒரு கணம் நாம் சிந்திக்க வேண்டும். என்னுடைய பகல் நேரத்தை அல்லாஹுக்கு பொருத்தமாக நான் கழிக்க வேண்டும். என்னுடைய பகல் நேரத்தை என்னுடைய உறுப்புகள் பாவங்களிலே ஈடுபடுவதை விட்டு நான் தடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இரவு தொழுகை என்பது அது சாலிஹீன்கள் தொழுது வந்த தொழுகை, நபிமார்கள் தொழுது வந்த தொழுகை, சஹாபாக்கள் விடாமல் தொழுது வந்த தொழுகை. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரவு நேரத்திலே சொல்லக்கூடிய அந்த தொழுகை இருக்கின்றதே, இது மிகவும் சிறப்பானது என்பதை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எப்படி நோன்பு நோட்பார்களோ அதே போன்று அவர்கள் தொடர்ச்சியாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அவர்கள் தொடராக தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆனோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய தொடர்பை நாம் பற்றுப்பிடித்துக் கொள்ள வேண்டும். குர்ஆனை நாம் விடாமல் இந்த மாதத்திலே ஓதுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். பிறருக்கு நாம் ஓதி கொடுக்க வேண்டும். முடியுமான அளவு அதிலிருந்து ஒரு பகுதியை மனனம் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். தஃப்சீரையும் அதிலிருந்து கற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தமிழ் மொழியிலே தஃப்சீர்கள் தற்போது வெளிவந்திருக்கின்றது. அகில இலங்கை ஜமியத்துல் உலமா கூட தஃப்சீரை என்ன செய்திருக்கிறார்கள்? அம்ம ஜுஸுனுடைய அந்த மொழிபெயர்ப்பை செய்து வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் அதை கற்றுக்கொள்வதற்கு நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் சதகாக்கள், தான தர்மங்களில் நாம் ஈடுபட வேண்டும். குறிப்பாக கடைசி பத்தை நாம் எதிர்கொள்ளக்கூடிய நாம் அந்த கடைசி பத்தை முடியுமான அளவுக்கு இஅ்திகாஃபிலே கழிப்பதற்கு நாம் நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் தற்போதிலிருந்தே நாம் கியாமுல் லைல் இரவிலே தொழக்கூடிய அந்த தொழுகையை நாம் தொடராக கடைசி பத்திலும் விடாது தொழுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். எனவே அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்திலே கடைசி பத்திலே அந்த லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ளக்கூடிய கூட்டத்திலே நாம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. யா அல்லாஹ், என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்திடுவாயாக. உற்றார் உறவினருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்திடுவாயாக. புறா முஸ்லிம்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்திடுவாயாக. யா அல்லாஹ், இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தை அடைந்தோம் யா அல்லாஹ். கியாமுல் லைல் தொழுதிருக்கின்றோம் யா அல்லாஹ். நோன்பை நோற்றிருக்கின்றோம் யா அல்லாஹ். இந்த நோன்பை நீ பரிபூரணமான கூலியை தந்திடுவாயாக. உனக்காக நோற்றோம் நாயனே, எங்களுக்கு பரிபூரணமான கூலியை தந்திடுவாயாக. யா அல்லாஹ், நாளைய கியாமத்துடைய நாளையிலே யாரெல்லாம் அந்த ரையானுடைய வழியினூடாக சுவர்க்கத்துக்கு நுழைவார்களோ அப்படியான கூட்டத்திலே நம் அனைவரையும் சேர்த்தல்வாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.